ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம மகத்துவமான மணத்தக்காளி கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய அகலமான கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கூடவே கொஞ்சமாக கடுகை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோட கலரும் வெங்காயம் வதங்கிடுச்சா, அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், அது நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், கீரையை நல்லா கிளறி விடுங்க. ஃபுல்லாக அந்த வெங்காயம் எல்லாமே நம்மளுக்கு மேலே வர வரைக்கும். இதில் தண்ணி நம்ம சேர்க்க வேணாம். ஏன்னா கீரையை நம்ம வாஷ் பண்ணி இல்லை போடும்போது அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி நம்ம சேர்த்துக்க வேணாம். இதில் கூடவே நம்ம அந்த கீரையில் வேர்க்கடலை பொடி, வறுத்து அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நாள் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஒரு 3 சில்லு தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கலாம். கீரை வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ துருவி வச்சுருக்க தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவும் மணத்தக்காளி கீரையுமே நமக்கு வாய் புண்ணு, குடல் புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இது இன்னுமே நமக்கு ஹெல்த்தி தான். வாரத்தில் 2 வாட்டி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம், குடல் புண்ணு, வாய் புண்ணு, வாயில் ஸ்மெல் வர்றது, இந்த வாய் ஓரத்துலலாம் நம்மளுக்கு குட்டியாக கொப்பளம் மாதிரிலாம் வரும்ல சூடுக்காக, அதெல்லாம் எதுவுமே வராது. இந்த கீரையை நம்ம பச்சையாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. வாரத்தில் 2 முறை நம்ம கீரை எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்பு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு நீங்களே பார்க்க முடியும்.